வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், கலரும் மாறணும். பாருங்கள், கலரும் மாறிடுச்சு, நல்லா வாசனையும் வந்துடுச்சு. வரமிளகா 4 சேர்த்து இதிலேயே 2 நிமிஷம் அப்படியே வறுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நைஸாக பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க. நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். பவுட்ரு இந்த அளவுக்கு இருக்கணும். இரும்பு கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 250 கிராம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். காம்பெல்லாம் கட் பண்ணலை. உங்களுக்கு காம்பு வேண்டாம்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா காம்பில் தான் சத்து ஜாஸ்தினால நான் அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்லி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா சுருண்டு வரணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வேகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா சுருண்டு வந்துருச்சு கத்திரிக்காய். இப்படியே எண்ணெயிலேயே திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. 3/4 பதம் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இப்போ அரைச்ச மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சிம்லி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காயும் அந்த மசாலாவும் எல்லா பக்கமும் ஒட்டணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வேகட்டும். மறுபடியும் 1 டீஸ்பூன் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. உங்களுக்கு மசாலா ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் செய்கிறப்ப இந்த மசாலா சேர்த்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒட்டிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.